அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ரிவிஷனாக பாட்டு வரோம். இந்த ரிவிஷன் 5ல் பார்த்தீங்கன்னா தில்லி சுல்தான்கள், இதில் முக்கியமான ஒரு 40 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லெசன் படிச்சிருப்பீங்க. இதை ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கங்க. முதல் கேள்வி பாருங்கள், பொறுத்துக. இது ராந்தம்பூரை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? மால்வா, சித்தூர், குஜராத், அது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சரியான விடையை அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். ஆன்சர் பார்த்துடலாங்க. ராந்தம்பூர் 1301, மால்வா 1305ஆம் ஆண்டு, சித்தூர் 1303, குஜராத் 1299 மற்றும் 1300ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடையாகும். துருக்கிய பிரபுக்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க ஒற்றர்களை நியமித்த சுல்தான் யார்? ஆப்ஷனில் பாருங்க. துருக்கிய பிரபுகளின் நடவடிக்கைகளை கவனிக்க ஒற்றர்களை நியமித்த சுல்தான் அலாவுதீன் கில்ஜி என்பது சரியான விடை. அலாவுதீன் கில்ஜி மேற்கொண்ட சீர்திருத்தங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. போதை பொருள்களின் பயன்பாடு மற்றும் சூதாட்டம் தடை செய்யப்பட்டது. உழவர்களிடமிருந்து நிலவரியை நேரடியாக வசூலித்து கிராம தலைவர்களின் வரி வசூலிக்கும் உரிமையை பறித்தார். படை வீரர்களுக்கு ஊதியத்தை பணமாக வழங்கினார். வேளாண்மைக்கென தனித்துறையை உருவாக்கினார் என்பது பொருந்தாத ஒன்றான கூற்று. ஆப்ஷன் டி சரியான விடை. சரியான இணையை தேர்க. உலுக்கான் பால்பன், காசிம் மாலிக், கியாசுதீன் துக்ளக், ஜீனா கான், முகமது பின் துக்ளக். இதில் சரியான இணை ஆப்ஷனில் பாருங்க. மூன்றுமே சரியான இணையாகும். ஆப்ஷன் டி சரியான விடை. திவான் இ அமீர் கோஹி என்பது எதனை குறிக்கிறது? திவான் இ அமீர் கோஹி என்பது எந்த துறை? ஆப்ஷனில் ஆன்சர் கரெக்டு தான், வேளாண்மை துறை என்பது சரியான விடை. யாருடைய ஆட்சியின் போது தைமூரின் படையெடுப்பு நடைபெற்றது? ஆப்ஷனில் பாருங்க. யாருடைய ஆட்சியின் போது தைமூரின் படையெடுப்பு நடைபெற்றது? ஆன்சர் நசூருதீன் முகமது ஷா என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. பெரோஸ் துக்ளக் தமது அரசை இஸ்லாமிய அரசாக அறிவித்தார். முகமது பின் துக்ளக் அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தினார். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே ஆப்ஷன் ஏ சரியான விடை. சுல்தானிய வம்சங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பாருங்க, சுல்தானிய வம்சங்கள் ஆன்சர் கரெக்டு தான். அடிமை வம்சம் கில்ஜி, துக்ளக், சையது வம்சம் மற்றும் லோடி வம்சம் என்பது சரியான காலவரிசையாகும். சிக்கந்தர் லோடி தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றினார்? சிக்கந்தர் லோடி தலைநகரை பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றினார் என்பது சரி. முதலாம் பானிபட் போர் எந்த 2 மன்னர்களுக்கிடையே நடைபெற்றது? முதலாம் பானிபட் போர் இப்ராஹிம் லோடி மற்றும் பாபர் இடையேங்கிறது சரியான விடை. தவறானதை தேர்க. பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார். மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படவில்லை என முகமது பின் துக்ளக் கூறினார். இதில் தவறான ஒன்று எதுன்னு பாருங்க. ஆன்சர் 2 மற்றும். மதத்தின் பரிந்துரைகளை குறித்து தாம் கவலைப்படவில்லை என முகமது பின் துக்ளக் கூறினார் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. சௌத்ரிகள் அப்படின்னா யாரு? முக்தி, ஹஸ்ம் இ கால்பு, மதர்சா. இதற்கு பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. சௌத்ரிகள் வரி வசூலிப்போர். முக்தி என்பது பார்த்தீங்கன்னா மாகாண ஆளுநர்கள். ஹஸ் இ கால்ப் என்பது சொந்த படைக்குழு. மதரசாங்கிறது கற்றுக்கொள்கிற இடம். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. தாரிக் இ முபாரக் சாஹி என்பது எந்த வம்ச மன்னர்களின் ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது? தாரிக் இ முபாரக் சாஹி என்பது எந்த வம்ச மன்னர்களின் ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் கரெக்டு தான், சையது வம்சம் என்பது சரி. தரைவழியிலும் கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் சுல்தான்களின் காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றது என கூறியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. தரைவழி கடல்வழி நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் சுல்தான்களின் காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றது என கூறியவர் இர்பான் ஹபீப் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. தில்லி சுல்தானியர்கள் காலத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் அரேபியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது.
சீனர்கள் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் இந்தியாவின் உற்பத்தி திறனை 6 மடங்கு அதிகரித்தது. இதுல சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூற்று மட்டும் சரி. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அரேபியரின் சிந்து படையெடுப்பு பற்றி கூறும் நூல் எந்த நூல்? அரேபியரின் சிந்து படையெடுப்பு பற்றி கூறும் நூல் ஆப்ஷன்ல சச்நாமா என்பது சரியான விடை. டெல்லி சுல்தான்களின் கால பெண்களின் நிலை பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்க. இந்து உயர்குடி பெண்கள் கல்வி அறிவு பெறுவது அவமானமாக கருதப்பட்டது. இஸ்லாமிய பெண்கள் சொத்துரிமை பெற உரிமை இருந்தது. சதி வழக்கம் இஸ்லாமிய மரபில் அறியப்பட்டிருக்கவில்லை. இதுல தவறான கூற்று எதுவும் இல்லை என்பதுதான் ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. பால்பன் கல்லறை, செயற்கை ஏரி, அலை தர்வாசா, கியாசுதீன் கல்லறை அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பால்பன் கல்லறை முதல் மெய்யான வளைவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செயற்கை ஏரி கியாசுதீன் துக்ளக் மற்றும் முகமது பின் துக்ளக்கால் ஏற்படுத்தப்பட்டது. அலை தர்வாசா முதல் உண்மையான கவிதை. கியாசுதீன் கல்லறை கவிகளை உடைய சாய்வு சுவர் அமைப்பு. இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். தகவல்களை படித்து விடையளி. குவாத் உல் இஸ்லாம் மசூதி குத்புதி ஐபக்கால் கட்டப்பட்டது. இம்மசூதியின் நுழைவாயிலான அலை தர்வாசாவை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். இதற்கு சரியானது பார்த்தீங்கன்னா 1, 2 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. சரியான இணையை தேர்க. பிர்போதன் இசைக்கலைஞர், ராக்தர்பன் அலாவுதீன் கில்ஜி, நுஸ்ரத் காட்டன் நடனக்காரர், மிர் அப்ரோஸ் கியாசுதீன் துக்ளக். இதுல சரியான இணை ஆன்சர் கரெக்டு தான். பிர்போதன் இசைக்கலைஞர் என்பது சரியான விடை. குதுப் மினாரில் பழுது நீக்கும் பணிகளை மேற்கொண்டவர் யார்? ஆப்ஷன் அப்படி பாருங்க. குதுப் மினாரில் பழுது நீக்கும் பணிகளை மேற்கொண்டவர் பெரோசா துக்ளக் என்பது சரியான விடை. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என, அதாவது இந்திய இசை வந்து உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என அறிவித்தவர் ஆன்சர் கரெக்டு தான். அமீர் குஸ்ரு என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்ந்து தவறான ஒன்றை தேர்க. பவாய் துல் பபாத் என்பது அமீர் ஹாசன் தொகுத்த நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடலாகும். அடுத்தது பாருங்க. பாலம் பாவோலி கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஜைன விலாஸ் என்பது காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூல். அமீர் குஸ்ரு பாரசீக உரைநடையின் தந்தையாக விளங்கினார் என்பது இதுல கொடுக்கப்பட்ட கூற்றுல தவறான ஒன்று. மிப்தா உல் புதா நூல் எதை பற்றியது? மிப்தா உல் புதா இந்த நூல் எதை பற்றியது? ஆப்ஷன்ல ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகள் பற்றியது என்பது சரியான விடை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 40 முறையை உருவாக்கியவர் இல்துமிஸ். சகல்கானி முறையை உருவாக்கியவர் பால்பன். ஆப்ஷன்ல இதுல 40 முறையை உருவாக்கியவர் இல்துமிஸ் என்பது மட்டும் சரியான விடை. அரசு பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க ஆலம் ஷா. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரஷ்யா சுல்தானாவை பற்றி குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணி யார்? வெளிநாட்டு பயணி இபின் பதூதா என்பது சரியான விடை. புத்திசாலி மற்றும் நேர்மையான நிர்வாகி என்ற பெயரெடுத்த அடிமை வம்ச சுல்தான் யார்? அவர் குத்புதீன் ஐபக் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. இல்துமிஸ் பற்றி. இல்துமிஸ் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாவார். சுல்தான்களின் ஆட்சி காலத்தில் அடிப்படை நாணயங்களை அறிமுகம் செய்தார். தில்லியில் 234 அடி உயரமுள்ள குதுப் மினாரை கட்டி முடித்தார். செங்கிஸ்கானை எதிர்த்த மத்திய ஆசியாவின் கவாரிஸ்மி ஷா ஜலாலுதீனுக்கு இவர் ஆதரவு அளிக்கவில்லை. இதுல இந்த கூற்றுல எது சரின்னு பாருங்க. 1, 2, 4 சரி. 234 அடி உயரமுள்ள குதுப் மினாரை கட்டி முடித்தார் என்பது தவறான ஒன்று. அடுத்த கேள்வி. கூற்று. இல்துமிஸின் ஆட்சிக்கு பிறகு அவரின் மகன், பேரன், மகள் என 10 ஆண்டுகளுக்குள் பலரும் ஆட்சி புரிந்தனர். காரணம் அடிமை வம்ச மரபுகள் பலவீனமாக இருந்தது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. தவறான இணையை தேர்க. அமீர் அகுர்
குதிரைலாய பணித்துறை தலைவர், மப்ரூசி அப்படின்னா குத்தகையில்லா நிலங்கள், நயிப் இ முல்க் ஆட்சி அதிகார பிரதிநிதி, ஆரம் ஷா இல்துமிஸின் மகன் என்பது தவறான இணையாகும். கீழ்கண்ட கூற்றுகளுடன் பொருந்தும் சுல்தானை தேர்க. லாக்பக்ஸ் என அழைக்கப்பட்டவர் ஹசன் நிசாமி என்ற அறிஞரை ஆதரித்தவர். இவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், குத்புதி ஐபக் என்பது சரியான விடை. அலாவுதீன் கில்ஜி காலத்தின் தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் யார்? தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் மாலிகாபூர் என்பது சரியான விடை. சுல்தானின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இருந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அந்த நிலங்களின் பெயர் ஆன்சர் காலிசா என அழைக்கப்பட்டது. சரியான இணைகளை தேர்க. திவானி இன்சா போக்குவரத்து துறை, திவானி அர்சனா இராணுவத்துறை, திவானி விசாரத் நிதித்துறை. இதுல சரியான இணை எது? இதுல 3 இணைகளும் சரியானது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான நினைவிடம் என கூறியவர் யார்? தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான நினைவிடம் என கூறியவர் லேன்பூல் என்பது சரியான விடை. இஸ்லாமிய கட்டடக்கலையின் பொக்கிச ரத்தினம் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ல பாருங்க, பொக்கிச ரத்தினம் என அழைக்கப்படுவது அலை தர்வாசா என்பது சரியான விடை. அடிமைகளை பராமரிப்பதற்கென புதிய துறைகளை உருவாக்கிய சுல்தான் யார்? அந்த சுல்தான் பிரோசோ துக்ளக் என்பது சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வம்சங்களில் குறுகிய காலம் ஆட்சி புரிந்த வம்சம் எந்த வம்சம்? குறுகிய காலம் ஆட்சி புரிந்த வம்சம் கில்ஜி வம்சம் என்பது சரியான விடை. அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார்? கடைசி கேள்வி, அடிமையின் அடிமை யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டில் நம்ம ஒரு 40 கேள்விகள் தில்லி சுல்தான்கள் ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.